1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 7. 1 Timothy chapter 3 verses 1 to 7. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். It is a trustworthy statement. If any man aspires to the office of overseer, it is a fine work he desires to do. An overseer then must be above reproach, the husband of one wife, temperate, prudent, respectable, hospitable, able to teach, not addicted to wine or pugnacious, but gentle, peaceable, free from the love of money. He must be one who manages his own household well, keeping his children under control with all dignity. But if a man does not know how to manage his own household, how will he take care of the church of God? And not a new convert, so that he will not become conceited and fall into the condemnation incurred by the devil. And he must have a good reputation with those outside the church, so that he will not fall into reproach and the snare of the devil. அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் அதிகாரத்திலே பொய்யான ஊழியக்காரர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பொய்யான ஊழியக்காரர்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று ரொம்ப தெளிவாய் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அது கொஞ்சம் வாசித்து நான் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 3 வாசிடுங்க தமிழ்ல. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசி பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. வசனம் 7. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க சில பேர் விரும்புகிறார்கள். They wanted to become teachers of the law. ஆனால் நியாயப்பிரமாணத்தை குறித்தான சத்தியம் அவர்களுக்கு தெரியாது. நியாயப்பிரமாணம் என்ன தங்களுக்கு போதிக்கிறது என்று தெரியாது. நியாயப்பிரமாணத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பொய்யான ஊழியக்காரர்களை குறித்து போலியான ஊழியக்காரர்களை குறித்து இந்த இடத்துல போதித்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர்கள் அறியாதது என்ன? 8, 9, 10. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவனுக்கு கிடையாது. கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவனா இருக்கிறபடியால் கிறிஸ்துவை போல அவன் வாழ முயற்சி செய்வான தவிர நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டிருக்கிற அது செய்யாத இது செய்யாத என்று மூல உபதேசமா இருக்கிற அந்த ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு அவன் போவது கிடையாது. மாறாக அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக கழுவப்பட்டவனாய் ஒரு நீதிமான், கிறிஸ்துவுக்குள்ள இருக்க ஒரு விசுவாசி, கிறிஸ்துவுக்கு அடுத்த வாழ்க்கை வாழ்கிறபடியால் நியாயப்பிரமாணம் ஒரு விசுவாசிக்கு பொதுவா பொருந்தாது. இங்க எவ்வளவு பேர் அப்பா அம்மா அடிக்கிறீங்க? இங்க சொல்ல போற நியாயப்பிரமாணத்தின் பிரமாணங்களை மீறுகிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நாம் அதை தாண்டி ஒரு படி மேல கிறிஸ்துவை போல நடக்க முயற்சி செய்கிறவர்களா இருக்கிறபடியால் நியாயப்பிரமாணம் சபையில அந்த அளவுக்கு பிரயோஜனம் அல்ல. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தண்டனை கொடுக்கபடியால் நியாயப்பிரமாணம் அவர்கள் தலைமையில சாபமாக இருக்கிறது. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அங்க சொல்லப்படுற ஆட்கள்.
ஆகையால் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கியார் இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களாய், அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த நியாயப்பிரமாணத்திற்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்தவ ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவன் செய்கிற ஊழியத்திற்கும் அவன் பண்ற பிரசங்கத்திற்கும் அல்லது அவனுடைய வாழ்க்கைக்கும் எல்லாமே ஒத்து போக வேண்டும். இந்த நியாயப்பிரமாண போதகர்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் பிரசங்கம் பண்ற பிரசங்கத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கை வேற கண்ணோட்டத்தில் வேற பாதையில போனால் நான் இந்த இடத்துல கண்காணி நிற்பதற்கு யோக்கியதையற்றவன், தகுதியற்றவன். பிரசங்கம் பண்ணினால் சத்தியத்தை ஜனங்களுக்கு கண்காணிப்பின் ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரன் செய்ததே ஆனால் அந்த கண்காணி ஊழியத்திற்கு அடுத்த வாழ்க்கையை அவன் வாழ வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் தான் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல இந்த நியாயப்பிரமாண பொய்யான ஊழியக்காரர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதும் கிடையாது, அதை பிரசங்கம் பண்ணுவதும் கிடையாது, அதுக்கு அர்த்தமே தெரியாது, என்ன பிரசங்கிக்கிறார்களோ அவரோட வாழ்க்கைக்கு அதுக்கும் சோ ஆப்ஸ்கியூர். ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையில் நியாயப்பிரமாணம் தெரிய வேண்டும். அதுவும் அவங்க வாழ்க்கையில தெரிய மாட்டேங்குது. ஆனால் கிறிஸ்தவன் அவன் வேதத்தை உபதேசிக்கிற அந்த ஆரோக்கியமுள்ள உபதேசத்திற்கு ஏற்ற அவனுடைய வாழ்க்கை விளங்க வேண்டும். அவன் பண்ற உபதேசத்திற்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருந்தால், எதிர் புதிரா இருந்தால் அவன் ஒரு கண்காணிப்பு ஊழியம் செய்வதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆகையால் தான் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியார் எப்படி இருக்க வேண்டும் என்று 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விஷயத்தை குறித்து பேசாமல், மாறாக கிறிஸ்துவின் திருச்சபையிலே, தேவனுடைய வீடா இருக்கிற திருச்சபையிலே ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று அல்லது எப்படி ஊழியத்திற்கு தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் துவக்குகிறதை நான் போன 3 வாரங்களாக உங்கள் மத்தியிலே போதித்துக் கொண்டு வருகிறேன். மறுபடியும் போன வாரத்தில் விட்ட காரியத்தை இன்றைக்கு நாம் தொடங்கலாம். 3ஆம் அதிகாரம் 1-2 நோட்டி வாசிக்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. இது உண்மையான வார்த்தை. இந்த உண்மையான வார்த்தை குறித்து 2 வாரத்துக்கு முந்தி சொன்ன வார்த்தை ஒட்டுமொத்த கர்த்தருடைய ஆரோக்கியமுள்ள உபதேசத்திலிருந்து வந்த ஒரு வாய்ப்பு தான். எந்த விசுவாசியும் கண்காணி ஊழியத்திற்கு தாராளமாக வரலாம். அந்த கண்காணியின் ஊழியத்திற்கு வருகிற விசுவாசி ஒட்டுமொத்த கண்காணிக்கு அடுத்த ஆரோக்கியமுள்ள உபதேசத்தையும் அங்கீகரித்தவனாக அதை கடைபிடிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறவனாக தான் முன்னுக்கு வர வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். 3:2 ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும். 3:2 சொல்ற வார்த்தை கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும். போன வார்த்தையில சொன்னேன் 5 கோணங்களிலே கண்காணியானவன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். முதலாவது சபைக்கு முன்பதாக, 2வது கர்த்தருக்கு முன்பதாக, 3வது கர்த்தருடைய சத்தியத்திற்கு முன்பதாக, 4வது தன்னுடைய குடும்பத்திற்கு முன்பதாக, 5வது உலகத்தாருக்கு முன்பதாக. இந்த எல்லா கோணங்களிலும் ஒரு ஊழியக்காரன் தன்னை ரொம்ப தகுதி உள்ளவனாய் குற்றஞ்சாட்ட நிலையில் அவன் இல்லாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 2 an overseer then must be above reproach. தமிழ்ல சொல்லப்பட்ட வார்த்தை கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாத நிலையில் அவன் இருக்க வேண்டும். இங்க வசனம் 2 யார் கண்காணியை குற்றஞ்சாட்ட வாய்ப்பு உண்டு? வசனம் 2 அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு முன்பதாக கண்காணி தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்றாருனாக்கா சபைக்கு முன்பதாக. வசனம் 3 கர்த்தருக்கு முன்பதாக பர்சனல், 4-5 குடும்பத்திற்கு முன்பதாக, 6 சத்தியத்திற்கு முன்பதாக, 7 உலகத்தாருக்கு முன்பதாக. அப்போ 3:2 சபையார் ஒரு ஊழியக்காரனை கண்காணியை குற்றஞ்சாட்ட வாய்ப்பு உண்டு. ஒரு ஊழியக்காரன் சத்தியத்தை கேட்கிற விசுவாசிகளுடைய பார்வைக்கு தாங்கள் கேட்ட சத்தியத்திற்கு மாறாக ஒரு ஊழியக்காரன் நடக்கிறதே ஆனால் அந்த இடத்துல விசுவாசிகள் குற்றஞ்சாட்டுவதற்கு you have a ground, you have a basis to bring forth reproach on overseer. அவர் பேசின சத்தியத்திற்கு மாறாக நடந்ததே ஆனால் அல்லது சத்தியத்திற்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதே ஆனால், சோ விசுவாசிகளுக்கு சபைக்கு ஒரு குற்றஞ்சாட்டுவது, அதாவது ஊழியக்காரன் கண்காணியானவன் வழி தப்பி நடக்கிறதை அவர்கள் காண்கிறதே ஆனால் சபைக்கு அல்லது விசுவாசிகள் ஊழியக்காரனை போய் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டும். ஆண்டவராகிய இயேசுநாதர் 16ஆம் அதிகாரத்துல பேதுருவுடைய அற்புதமான பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னவனை இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, இந்த
கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று 16 அதிகாரத்துல சொன்னார். மறுபடியும் 18ஆம் அதிகாரத்துல மத்திய சுவிசேஷத்துல அவர் சபையை பற்றி பேசும் பொழுது, என் நாமத்தினால் எங்க 2-3 பேர் கூடி வருகிறார்களோ என்பதான வார்த்தையை சொல்லும் போது அதுக்கு மேல சொல்லப்பட்ட வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா? ஒரு சகோதரன் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவன் தனிமையா இருக்கும் பொழுது என்ன பண்ணும்? அவனுக்கு குற்றத்தை போயிட்டு சொல்ல வேண்டும். கேட்காவிட்டால் கூட இன்னொருத்தரை கொண்டு போய் 2-3 சாட்சிகள் எல்லா நிலவரப்பட வேண்டும் என்பதான நியாய பிரமாணத்தின்படியே மறுபடியும் அவன் குற்றத்தை அவனுக்கு சொல்ல வேண்டும். அப்பவும் அவன் மனசாப்பட்டு மனம் திரும்பாவிட்டால் சபைக்கு அறிவிக்க வேண்டும். சபைக்கும் அவன் கீழ்ப்படியாமல் போனால் அவன் அந்நியனாக இருக்க கடவுது என்று இயேசு தெளிவா சொல்லியிருக்கிறார். அது விசுவாசிகள் மாத்திரமல்ல, அது விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியக்காரனும் சேர்ந்து இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இந்து மதத்திலிருந்து திருமணம் பண்ணி கொண்டு வந்த ஒரு குடும்பத்தை கர்த்தர் பந்தியிலிருந்து தள்ளி வச்சிட்டார். வெரி குட், அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பப்ளிக்கா சொல்லி இந்த மாதிரி வார்த்தைக்கு மீறி இவங்க நடந்ததுனால இவங்களை இந்த சபையை விட்டு 6 மாதம் கர்த்தருடைய பந்தியில கை போடாதபடிக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் சில வருஷங்களுக்கு ஆன பிறகு தன்னுடைய பையனும் இந்து போனதா திருமண பையன் கொண்டு வந்தான். அதை யார் குற்றம் சாட்டுறது? ஸ்பீக் ஃபோர்த். குற்றம் சாட்டிதான் ஆக வேண்டும். எல்லா சபையிலும் அவன் சச்சி தேத்து கூத்தாடுறதும் கும்மலாடுறது எல்லாம் பேசி இருந்தாக்கா வாயை வச்சு நாம் சும்மா இருக்க கூடாது. ரிப்ரோச். அனெபிலெப்டோஸ் என்பதான கிரீக் கூட அங்க சொல்லப்படுகிறது. குற்றம் சாட்டுதல் என்ற வார்த்தைக்கு இன்கல்பபிள், நாட் அரஸ்டட், போயிட்டு அரெஸ்ட் பண்ற நிலையில குற்றவாளியாக குற்றஞ்சாட்டி புடிக்கிற நிலையில ஒரு ஊழியக்காரன் இருக்கக்கூடாது என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் தவறு செய்தால் ஊழியக்காரன் வேதத்தை கொண்டு சேர்த்திருந்தது போல ஊழியக்காரனும் வேதத்துக்கு மாறாக நடக்கும் பொழுது விசுவாசிகள், முக்கியமாக சகோதரி யாராவது இருந்தால் தனிமையா அவர் கதை எடுத்து காண்பிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது சும்மா இருக்கக்கூடாது. குற்றம் சாட்டப்பட யார் குற்றம் சாட்டது? வசனம் இடத்துல 2ல சபை. You have a ground basis to bring reproach on overseer if he trespasses the whole counsel of God. அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வேதத்திற்கு முன்பதாக வேத வாக்கியத்திற்கு மாறாக சத்தியமுள்ள வார்த்தைக்கு மாறாக நடக்கிற ஒரு ஊழியக்காரனா இருந்தால் அந்த குற்றஞ்சாட்டுதலை அவருடைய நினைவுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். அவர் அறியாமல் கூட செஞ்சுன்னு போயின்னு இருக்கலாம். அதை எங்கள் நினைவுக்கு கொண்டு வர வேண்டியது சபையோடைய ஒரு வேலை. பகுத்தறிய வேண்டும் திருசபை, ஆராய்ந்து பார்க்க வேண்டும் திருசபை, சோதித்து பார்க்க வேண்டும். பேசுதல உண்மையா சத்தியம் தானா, அதுக்கேற்றபடித்தான் ஐயா நடுகிறாரா இல்லையான்றது. இன்றைக்கு பார்க்குற ஒரு சத்தியம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ ஒரு பயங்கரமான சத்தியம். குயிக்கா போக விரும்புகிறேன். வசனம் 2ல குறைஞ்சது 4 காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1-2 நோட்டி வாசிங்கள். 3ஆவது வசனம் 1-2. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். வெரி குட். வசனம் 2ல நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரே மனைவியுடைய புருஷன், நீங்க அதை பார்க்கும்போது ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழியக்காரர் நீங்க நினைக்கலாம். அது ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் கௌத்துனா போயிருக்கிறாரு. ஒரு செயின் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கோத்து இருக்கிறதோ அதே போல அங்க சொல்லப்படுற ட்ரைட்ஸ், அங்க சொல்லப்படுற ஊழியக்காரனுக்கு அடுத்த தகுதியான சுபாவங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கவுத்து இருக்கிறது. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அது பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஆர்டரா அது புரிய வாய்ப்பு உண்டு கர்த்தருடைய ஆவியோட உதவினால. ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் ஒரே ஸ்திரியுடைய புருஷனா இருக்க வேண்டும் என்பதை போன வார்த்தை நான் சொல்லி முடித்தேன். ஒரே மனைவிக்கு அல்லது ஒரே ஸ்திரீக்கு புருஷனா இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய அடுத்த பை ப்ராடக்ட், அதாவது ஒரே மனைவியினிடத்திலே தன்னுடைய முழு மனம், இருதயம், சிந்தை, சரீரத்தை ஒப்பு கொடுத்து வேற எந்த முகாந்திரத்திலாகிலும் பரஸ்திரியை பார்க்காமல் அவங்களுக்காகவே அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி தெய்வ பயத்திலே வாழும் பொழுது அதிலிருந்து வருகிற அடுத்த பை ப்ராடக்ட் என்ன தெரியுமா? ஒரே
மனைவியுடைய புருஷனும், அடுத்த வார்த்தை என்ன, ஜாக்கிரதை உள்ளவனும். இந்த ஜாக்கிரதை உள்ளவனும் எப்படி வந்தது? இந்த சுபாவம் எப்படி வந்தது? அந்த கண்காணியானவன் தன்னுடைய ஒரே தேவனால் தேவனால் அருளப்பட்ட ஒரே ஸ்திரீனிடத்திலே அந்த ஊழியக்காரன் இருக்கிற மட்டும் அவனுக்கு அந்த ஒரு வாழ்விலிருந்து வருகிற அடுத்த சுபாவம் தான் ஜாக்கிரதை உள்ளது. அந்த ஜாக்கிரதையிலிருந்து வருகிற இன்னொரு பை ப்ராடக்ட் தான் என்ன வார்த்தை? தெளிந்த புத்தி உள்ளது. தெளிந்த புத்தியிலிருந்து வருகிற இன்னொரு ப்ராடக்ட் தான் என்னது? யோக்கியதை உள்ளது. யோக்கியத்திலிருந்து வருகிற இன்னொரு ப்ராடக்ட் தான் என்னது? அந்நியரை உபசரிக்கிறது. அங்க வருது பாருங்க பாயிண்ட். நான் அங்க தான் கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறேன். அதுக்கப்புறம் தான் போதக சமர்த்தன்ற வார்த்தை வந்துச்சா? போதக சமர்த்தனமாய். இது துவக்கிறது எங்க தெரியுமா? ஒரு கண்காணி தேவனால் தனக்கு அருளப்பட்ட ஒரே ஒரு ஸ்திரீயின் இடத்திலே அவர் சம்பூர்ணமாய் நிறைவாய் வாழும் பொழுது, அந்த வாழ்க்கையை அவர் வாழும் பொழுது அதிலிருந்து வருகிற அடுத்த பை ப்ராடக்ட் தான் டெம்பரேட். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன சுபாவம்? அது ஒரு கண்காணியானவன், விசுவாசிகள் அல்லங்க, கண்காணியானவன் ஒரே ஒரு ஸ்திரீயின் இடத்துல மாத்திரம் அவன் உண்மையாக தேவனால் அருளப்பட்ட ஒரே ஒரு ஸ்திரீயிடத்திலே அவன் உண்மையாக வாழாமல் போனதே ஆனால் இங்க கீழே சொல்ல போற எந்த சுபாவமும் அவருக்கு கிடைக்காது. அந்த ஒரு வாழ்க்கை அவரால் வாழவும் முடியாது. சாலமோனுக்கு குறைஞ்சது 700 மனைவிமார்கள், 300 வைப்பாட்டிகள். சாலமோன் குறைஞ்சது 1000 கவிதைகளை பாடினார், பாடல்களை தயாரித்தார். ஒரே ஒரு ஸ்திரியை குறித்துதான் கர்த்தர் சாலமோனுக்காக வச்ச ஒரே ஒரு ஸ்திரியை குறித்தான் வெளிப்பாடு நமக்கு உன்னத பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மற்ற எழுதின கவிதை புத்தகங்கள், மற்ற அவர் மனைவிமார்களை பத்தி எழுதினது எல்லாமே கர்த்தர் ரெக்கார்டு கொண்டு வரவில்லை. only one poem concerning one woman given by the Lord to the King Solomon. ஒரே ஒரு கவிதை, ஒரே ஒரு ஸ்திரீயார தேவனால் அருளப்பட்ட ஸ்திரீக்கு எழுதப்பட்ட புத்தகம் மாத்திரம்தான் நமக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படி தேவனால் ஒரு ஸ்திரீ அருளப்பட்டிருக்கிறாள் என்று விசுவாசிகள் மாத்திரமல்ல, முதலாவது ஊழியக்காரன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஸ்திரீ தேவனால் அருளப்பட்டது என்று ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சதுன்னா ஹால்ட், ஸ்டாப், அங்க நிறுத்த வேண்டும். பரஸ்திரீ கிட்ட போகத்தக்கதான ஒரு சிந்தை உள்ள ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியத்திலே ஊழியம் செய்ய தகுதியற்றவன். வாய் இப்ப கீழே போகும்போது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு மனைவியினிடத்திலே தேவனுடைய ஒரு கிருபையின் நாளிலே ஒரு ஊழியக்காரன் அந்த ஸ்திரீனிடத்திலே, தேவனால் அருளப்பட்ட ஸ்திரீனிடத்திலே வாழும் பொழுது அந்த ஒரு நாள் வாழ்க்கையிலே வருகிற பை ப்ராடக்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜாக்கிரதை உள்ளவன், டெம்பரேட் என்பதான வார்த்தை. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சொந்த மனைவியோடு கூட மாத்திரம் இருக்கிறீங்களோ அது சும்மா லாபம் இல்லாதது கிடையாது. இட் இஸ் சோ ப்ராஃபிட்டபிள், பெனிஃபிஷரி. உங்க மனைவி மாத்திரம் நீங்கள் இருக்கிறது ரொம்ப லாபகரம் உள்ளது தெரியுமா? அது ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும். போதும், ஜாக்கிரதை உள்ளவனும். ஒரே ஒரு ஸ்திரீ கிட்ட வாழ்ற கண்காணி ஒண்டிதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். ரொம்ப தமிழ் வார்த்தை எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா வருகிற ஒரு வார்த்தை. ஓகே, நெஃபாலியோஸ் என்பதான கிரீக் வேர்டுக்கு வாட்ச்ஃபுல், அலர்ட், அல்லது உங்களுடைய மனதின் சிந்தைகளை எந்த விதமான எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் திங்கிங், எந்த விதமான அதிகமான சிந்தைக்கு நம்முடைய மனதை போடாமல், மனதிலே குழப்பங்களை கொண்டு வராமல் மனதை கட்டுப்படுத்துகிறது தான் இங்க இந்த இடத்துல ஜாக்கிரதை என்று சொல்லப்படுகிறது. டெம்பரேட் மீன் எந்த விதமான எக்ஸசிவ், எந்த விதமான ஒரு மதுபானமாகட்டும், அல்லது யோசனைகளாகட்டும், அல்லது சிந்தைகளாகட்டும், அல்லது தியானங்களாகட்டும், அல்லது பேச்சுக்களாகட்டும், அல்லது பயணம் செல்ற குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வருகிற பழக்க வழக்கங்களாகட்டும், எது ஒண்ணுக்கும் எக்ஸசிவாக, அபரிவிதமாக தன்னை ஒப்பு கொடுக்காமல் தன்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஜாக்கிரதை உள்ள என்பதன வார்த்தைக்கு அர்த்தம். 10 நிமிஷம்னா 10 நிமிஷம், உனக்கு 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் தான். இந்த இடத்துக்கு போயிட்டு 2 மினிட்ஸ்னா 2 மினிட்ஸ் தான். உன் பத்தி இவ்வளவுதான் யோசிக்கனாக்கா இவ்வளவுதான் யோசிப்போம், இவ்வளவுதான் பேசுனாக்கா அவ்வளவுதான் பேசுவேன். அதுக்கு மிஞ்சி போகுவதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் நெஃபாலியாஸ், டெம்பரேட். அதாவது உங்க மைண்ட நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது.
இது எல்லா புருஷர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஸ்திரீகளுக்கும் கிடைக்கிற ஒரு காரியம். எவ்வளவு பேருக்கு மைண்ட் கண்ட்ரோல் இருக்குது. இன்னொரு 2 ஹவர் தூங்கலாம், காலைல ஏங்கினாக்கா ஏஞ்சிடணும். 5 மணிக்கு எங்கன்னு போட்ட நான் திட்டம், அது என்னதான் வந்தாலும் ஏஞ்சிடணும். தட்ஸ் கண்ட்ரோல். இவ்வளவுதான் பேசணும்னாக்கா அவ்வளவுதான் பேசணும் நானு, இவ்வளவு சிரிக்கணும்னாக்கா அவ்வளவுதான் சிரிக்கணும் நானு, இங்க இவ்வளவு நேரம் இருப்பானாக்கா நான் அவ்வளவு நேரத்தான் இருப்பேன் நான், அதுக்கு மிஞ்சி நான் இருக்க மாட்டேன். உங்களுடைய மனதை வெளிரங்கமா வருகிற காரியத்திற்கு ஒப்பு கொடுத்து அது உங்களை நேரத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றீங்க தெரியுமா? பேச்சு, சிந்தை, காட்சி, சத்தம், கேட்கறது, போறது, பாக்குறது, எல்லாவற்றையும் உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் இருக்கும். Who's having this nature? The person who's having only one wife. வெறும் திருமணத்துல ஒண்டியா வச்சுக்கின்னு வெளியே போகும்போது எல்லாத்தையும் பார்த்து சுத்தி தீருது. Wretched. வெளியில பார்க்கும்போது எல்லாரும் தெரியுவாங்க தான். பாக்குறவங்கெல்லாம் நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்தா அது ஒரே மனைவி சந்தோஷமா அவங்களுக்கு மாத்திரம் உங்களை ஒப்பு கொடுத்து இல்லை, நீங்கள் இராத பட்சத்தில் ஜாக்கிரதை, நீங்கள் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு லேடி வந்து பார்த்தாக்கா மைண்ட் வேற பக்கம் போகுது, பேசினா வேற பக்கம் போகுது. நோ. ஜாக்கிரதை உள்ளவன் யாரால் இருக்க முடியும்? ஒரே ஒரு தேவனால். இவங்க தான் எனக்கு தேவன் கொடுத்ததே, இன்னார் தான் எனக்கு தேவன் கொடுத்தார் என்று எண்ணி அவங்க கிட்ட மாத்திரம் தங்களுடைய முழு சிந்தையையும் இருதயத்தையும் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கிற விசுவாசி ஆகட்டும், முக்கியமாக கண்காணி ஆகட்டும், அவர் கொண்டிதான் will be having a trait of temperate. ஜாக்கிரதை. எதை ஜாக்கிரதை? எல்லாத்துலயும் ஒரு ஜாக்கிரதையா இருப்பாரு. சாப்பிடுறதுல ஜாக்கிரதை இருப்பாரு, குடிக்கிறதுல ஜாக்கிரதை இருப்பாரு, போக்குவரத்துல ஜாக்கிரதை இருப்பாரு, சினிமா பாக்குறதுல ஜாக்கிரதை இருப்பாரு, எங்க போன என்ன பண்ணணும் எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருப்பாரு. அவரு செல்லு பண்றதுல ஜாக்கிரதையா இருப்பாரு, சாப்பிடுறதுல ஜாக்கிரதையா இருப்பாரு, கொடுக்கறதுல ஜாக்கிரதையா இருப்பாரு. எல்லா விஷயத்திலும் அவருடைய மைண்ட் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு செய்யிட்டாரு, உணர்ச்சி வசம் பேசிட்டார் என்பதான சிந்தைக்கு அவர் போக வாய்ப்பில்லை. ஏதோ எனக்கு தெரியாம வந்துச்சுன்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது முதலாவது உடன் தொகுப்பு. ஒரே மனைவியுடைய கண்காணிக்கு கர்த்தரால் அருளப்படுகிற அடுத்த சுபாவம், அந்த ஒரே மனைவி கூட சம்பூர்ணமாய் நிறைவாய் வாழ்ற அந்த கண்காணிக்கு தேவனால் அருளப்படுகிற அடுத்த சுபாவம் என்ன? ஜாக்கிரதை. ப்ளீஸ் நோட்டீஸ் ஹியர். பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யற ஆட்காலிகள் இருக்கலாம், எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு இந்த விஷயத்துல சோதனை வந்தே வரும். ஹவுஸ் கீப்பிங் போனா அங்க ஒரு சோதனை இருக்கும், ஆபீஸ் பாய போனா அங்க ஒரு சோதனை இருக்கும், நீங்க எங்க போனா இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அருமையா சொன்னாரு, ஃபேட் ஃபிஷ் டோன்ட் பைட். அதாவது மீனுக்கு தூண்டல் போடுவாங்க இல்லையா, எந்த மீனு போய் அந்த தூண்டலை போய் மாட்டோம். பசிதாகமா பசியா இருக்கிற மீன்கள் தான் போயிட்டு அதுல போய் தூண்டலை போய் மாட்டோம். வயிறொப்பி நிரம்பி சாப்பிட்டு தடியா இருக்கிற எந்த மீனும் அந்த தூண்டல் என்ன தான் புழு போல தொங்கின்னு இருந்தாலும் அதை போய் தொடவே தொடாது. ஏன்னா திருப்தியா தடியா. ஜாக்கிரதை என்பது ஒரே மனைவியோடு கூட பரிபூர்ணமாய் தன்னுடைய உடலை சமர்ப்பிக்கிற, மனதை சமர்ப்பிக்கிற, அவயவங்களை சமர்ப்பிக்கிற, கண்காணிக்கு வருகிற துணை பொருள். 2வது அருமையான ஒரு சுபாவம் 3:2. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும். வாவ், prudent. தெளிந்த புத்தின்ற வார்த்தை வந்துச்சு, நன்றாக கவனிங்கள். எப்போ ஒரு கண்காணியானவன் ஒரே மனைவியோடு கூட திருப்தியாக வாழ்றானோ, பூமியில வாழும் வரைக்கும் அவனுக்கு கற்றுக் கொடுப்பது குழப்பம் இல்லாத ஒரு ஜாக்கிரதை உள்ள மைண்ட். எப்போ அவனுக்கு ஜாக்கிரதை உள்ள குழப்பம் இல்லாத மைண்ட் வருதோ, புத்தி ஆக்சுவலி எக்ஸாக்ட் மீனிங் வந்து sophron, well disciplined. எப்போ மைண்ட் சரியாவதோ கண்கள் கிளீனா இருக்கும். எங்கெங்க அஃபெக்ட் ஆகுது பாருங்க. அது முதலாவது மனம் குழப்பத்திற்குள்ளாக போகாமல் அலைமோதாமல் மனம் ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளாக வந்த உடனே கண்கள் கரெக்டா இருக்கும். இயேசுநாதர் சொன்ன வார்த்தையினால் இப்போது மறுக்க முடியாது. எப்போதும் அது உலகத்தானிக்கே அது ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கிறது. உன்னுடைய கண்கள் சுத்தமா இருந்தால், ஒளியா இருந்தால், உன் சரீரம் முழுதும் சுத்தமாக ஒளியாக இருக்கும். உன் கண்கள் இருள் அடைந்தால் ஒட்டுமொத்த சரீரம் அந்தகாரப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அநேகருக்கு பிரச்சனை வந்து
eyes. Why eyes? Because the person in you sees through the windows of eyes. உன்னுடைய கண்கள் வழியாக பார்க்கிறது உனக்குள்ள இருக்கிற ஆள். You, me, I see through eyes. நம்முடைய கண்கள் வழியாக பார்க்கிறது உள்ள இருக்கிற மனுஷன். ஆகையால் தான் இந்த கண்கள் சுத்தம் இல்லாத போனது பட்சத்திலே ஒட்டுமொத்த சரீரத்தின் அவயவங்களையும் அசுத்தமுள்ள காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் போகிறோம். கண்கள் எப்ப சுத்தமாகும், எப்ப தெளிந்த புத்தி உண்டாகும்? தெளிந்த புத்தி என்றால் வெளிச்சமுள்ள கண்கள், பார்வை கரெக்டா இருக்கும். எந்த சீன் பார்த்தாலும் சரி, எந்த காட்சி பார்த்தாலும் சரி, அவன் மைண்ட் குழப்பம் இல்லாமல் இருக்கிறபடியால் பார்வை ரொம்ப கரெக்டா இருக்கும். That does not affect him. அவன் எந்த சீன் பார்த்தாலும், எந்த ஒரு காட்சி பார்த்தாலும் அந்த காட்சி அவனை தாக்காது. ஜாதி மதத்திற்கு அடுத்த கண்கள் அவனுக்கு இருக்காது. ஆண்கள் பெண்கள் என்பதான கண்கள் அவனுக்கு இருக்காது. ரொம்ப ஈக்குவாலிட்டி உள்ள கண்கள் அவருடைய கண்கள் விளங்கும். பாதபட்சம் இல்லாத, பார்ஷியாலிட்டி இல்லாத ஒரு கண்கள் அவருடைய கண்கள் விளங்கும். கண்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதெல்லாம் அந்த ஒரே ஒரு ஸ்திரியோடு கூட வாழ்ற கண்காணிக்கு வருகிற அருமையான பருத்துக்குரிய சுபாவங்கள். Eyes gives very pathetic pathogen disease kind information. கொள்ளை நோய்களை கொடுக்கிற தகவல்கள் தான் நம்முடைய இந்த கண்கள் நமக்கு தரும். என்றால் மைண்ட் கண்ட்ரோல் இல்ல. ஒரே ஒரு ஸ்திரியுடைய கண்காணிக்கு தான் தெரியும் அவங்க வைஃப் எப்படின்ட்டு. கம்ப்ளீட்டா தெரியும் அவருக்கு. Because he is having only one person. இத எந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ஸ் நிக்க மாட்டான். ஈவன் அப்ரஹாம், nobody, maybe Joseph, because we have polygamist. எல்லாரும் ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணம் செய்தவர்கள் தான் பழைய ஏற்பாடுல. அதனால பழைய ஏற்பாடுல எல்லாருக்கும் 2 மனைவி இருக்குது, 3 மனைவி இருக்குது, நாமள பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசுற நியாயப்பிரமாண உபதேசர் இருக்காங்க. தான் ஒன்னாதிகாரத்தை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. நோ, அவளுக்கு 2-3 மனைவி இந்த காரணமே they couldn't control their mind because they don't have only one person. கல்ச்சருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, ட்ரெடிஷனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ இருந்த கலாச்சாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். therefore அவங்களோட மைண்ட் கண்ட்ரோலே இல்லை. ஆகையால் அவங்களுடைய கண்கள் சுத்தமாகவும் இல்லை. ஆகையால் தான் பட்சிபாலை பார்த்த உடனே தாவீதுக்கு தாங்க முடியல. இத்தனைக்கு 4-5 மனைவி இருந்தாங்க ஏற்கனவே அவனுக்கு. அப்போ ஸோ கண்கள் சுத்தப்படுத்துது, மைண்ட் கண்ட்ரோல் ஆகுது. இஃப் an overseer be very faithful to one woman whom the Lord entrusted to him. கண்காணிக்கு கொடுத்த ஒரே ஒரு ஸ்திரீ கிட்ட இந்த ஒரு கண்காணியானவன் உண்மையா இருந்தானா, அவளுக்கு மாத்த தன்னை அவ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மன ரீதியிலும், சிந்த ரீதியிலும், தியான ரீதியிலும், ஆலோசனை ரீதியிலும் அவளுக்கு தான். தட்ஸ் இட். ஒரே ஸ்திரீயுடைய புருஷன் போலவே இருக்க முயற்சி செய்யுங்கள். அதனால உங்களுக்கு ரொம்ப பலன்கள் உண்டாகும். அதனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். ஆயுசு நாட்கள் கூடி வரும். தட்ஸ் வெரி ட்ரூ. பிப்ளிக்கலி ஐம் டாக்கிங். ஆயுசு நாட்கள் கூட வேண்டும் என்றால் be one woman man. ஒரே ஸ்திரீ உள்ள புருஷனா மாத்திரம் இருக்கணும். கண்கள் சுத்தமாகும். கண்கள் சுத்தமான உடனே என்ன தெரியுமா வருது? நெக்ஸ்ட் அடுத்தது வாசிங்க. 3-2. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும். வார்த்தை யோகியதை உள்ளவனும். வாவ், ரெஸ்பெக்டபிள், வெரி குட் மீனிங். தப்பு கிடையாது. பட் லெட் மீ அன்ஃபோல்ட் த ரூட் மீனிங். காஸ்மியாஸ். காஸ்மியாஸ் என்ற வார்த்தை ரெஸ்பெக்டபிள் என்ற வார்த்தைக்கு போடப்பட்டிருக்குது. காஸ்மாஸ், டெக்கரேட்டட், ஆர்டர்லி வேர்ல்ட். நல்லொழுக்கமா ஆர்டர் இருக்கிற உலகத்துக்கு தான் காஸ்மாஸ். டிஸ்ஆர்டர் இருக்கிறதுக்கு chaos. வானம் பூமியும் தேவன் உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் விரும்பியுமா இருந்தது. chaotic, ஒழுங்கா இருக்குல்ல. the chaotic world Lord turned into cosmetic world. அதை அலங்கரித்து ஆர்டரா கொண்டு வந்தாரு. எதை? நல்லொழுக்கம் இல்லாத ஒரு உலகத்தை.
இங்கே பை ப்ராடக்ட் மூணாவது வருது. ஒரே மனைவியை உடைய கண்காணிக்கு ஜாக்கிரதை. மனம் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்கும் பொழுது கண்கள் சுத்தமாவது. கண்கள் எப்ப சுத்தமாவதோ வாழ்க்கை ஆர்டராக கொண்டு போகிறான். லைஃப் பிகம் சோ ஆர்டர் அண்ட் சிஸ்டமடைஸ்ட். அப்போதான் லைஃப் ஆர்டர் ஆகுது பாருங்க. எல்லாமே எங்கெங்க எது போய் உட்காரணுமோ அது அங்கங்க உட்காந்துன்னு எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா செட் பண்ணுவான். அப்படி கண்காணியானவன் தன்னுடைய வாழ்க்கை சிஸ்டமேட்டிக்கா ஆர்டரா போகணும்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒன் உமன் மேன், அது ரொம்ப அவசியம். எப்போ ஒரு கண்காணி, இங்கதான் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். எப்போ ஒரு கண்காணி தன்னுடைய வாழ்க்கையை சிஸ்டமடைஸ் பண்றாரோ, ஆர்டரா கொண்டு வராரோ, கேட்டிக்கான ஒரு லைஃப் போய் கன்ஃபியூஷன், கன்ஃபவுண்டன்ஸ், bewilderment, perplexity, குழப்பமும் சந்தேகமும் வெறும் தேவையில்லாத யோசனை நிறைந்த ஒரு கேட்டிக்கா இருக்கிற லைஃப் வந்து அதெல்லாம் மாறி ஒரு காஸ்மெட்டிக்கான லைஃப் வரும்பொழுதுதான் யூ see the last trait. 3:2 ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும். அடுத்து என்ன வருது? எப்போ ஒரு கண்காணி ஒரு காஸ்மெட்டிக் ரொம்ப டெக்கரேட்டடான ஒரு வாழ்க்கையை அவன் டெக்கரேட் பண்ணி ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்றானோ, then foreigners will come unto you. அந்நியர்கள் உங்களை தேடி வருவார்கள். Ministry begins. ஸ்டார்ட் ஆகுது ஊழியம் அப்போதான். அதுக்கப்புறம் வார்த்தை என்ன? போதக சமர்த்தனம். அதை இன்னைக்கு நான் தொடல, நான் நெக்ஸ்ட் வீக் தான். வாட் யூ மீன் பை ஏபிள் டு டீச்? பீப்புள் வில் கம் ஆஃப்டர் யூ. விதவைகளை பத்தி பேசும்போது இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். ஐ திங்க் 7-8 வீக்ஸ் பிஃபோர். விதவைகளை பத்தி பேச வயதுக்கு மேற்பட்ட விதவைமார்கள் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் சொல்லும் பொழுது இது வரும். ஷோயிங் ஹாஸ்பிட்டாலிட்டி 5ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கேன் நான். வாட் யூ மீன் பை ஹாஸ்பிட்டாலிட்டி? ஹாஸ்பிட்டபிள், பிலோக்சினோஸ் என்பதான கிரீக் வேர்டு. பிலோஸ் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் ஃப்ரெண்ட். பிலடெல்பியா அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. பிலேன்ற வார்த்தைக்கு வந்து ஃப்ரெண்ட்லி லவ். அகாபே ஹெவன்லி லவ். பிலேடெல்பியா ஃப்ரெண்ட்லி லவ். பிலே சினோஸ் என்பதான வார்த்தை, சினோஸ் ஃபாரினர், பிலே ஃப்ரெண்ட்லி லவ். உங்களை அறியாத அந்நியரை நண்பர்களாக அன்பு கூர்ந்து அவர்களை உபசரிக்க வேண்டும். எப்போ ஊழியம் தொடங்குது பாத்தியா? எப்போ கண்காணி ஒரே மனைவி கிட்ட தன்னோட முழு ஆவி ஆத்துமா சருத்து ஒப்பு கொடுத்து உண்மையா வாழ்றாரோ, அதோடைய பை ப்ராடக்ட் வந்து அவருடைய மைண்ட் கண்ட்ரோல் ஆகுது. எப்போ மைண்ட் கண்ட்ரோல் ஆகுது, கண்கள் வெளிச்சமாகுது. எப்போ கண்கள் வெளிச்சமாகி தெளிவாகுதோ, லைஃப்பை வந்து ஆர்டரா செட் பண்றாரு. டிஸ்ஆர்டர் ஆகிற லைஃப்பை வந்து ஒழுங்குபடுத்துறாரு. ஓ, என் லைஃப் இவ்வளோ டிஸ்ஆர்டர் ஆகுதான்ட்டு அப்பதான் புரியுது அவருக்கு. ஐயோ, பசங்க வாழ்க்கை எப்படி இருக்குதா, கூட பிறந்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதா, வைஃப் வாழ்க்கை எப்படி இருக்குதா என்று பார்த்து அப்பதான் ஒரு லைஃப்பை கரெக்டா ஆர்டர் பண்ண துவக்குறாரு. எப்போ ஒரு தன்னுடைய வாழ்க்கையை சிஸ்டமடைஸா, காஸ்மெட்டிக்கா, ஒரு டெக்கரேட்டிவான ஒரு வாழ்க்கையை ஒரு ஆர்டருக்கு கொண்டு வராரோ, அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், aliens, foreigners come and knock the door. அவர்கள் வந்து உங்களுடைய வீட்டு வாசலை தட்டுவார்கள். Remember Good Samaritan story. Remember when the Lord sent 2 pairs. 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள். எந்த வீட்டுக்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது ஷலோம், peace be unto you. அவங்க உன்னை அங்கீகரித்தால் that's hospitable, showing hospitality. அவங்க உங்களை உள்ள கூப்பிட்டால் உன்னுடைய சமாதானம் அவங்க வீட்டில் இருக்கட்டும். what do you mean by it? very dangerous ministry தான், ஆபத்தான மினிஸ்ட்ரி இது. ஏன்னா அங்கே சொல்ல போகிற அந்த ஃபிலோக்சினோஸ் என்பதான கிரீக் வேர்டுக்கு வந்து உன்னை அறியாத உன் ஃப்ரெண்டுங்க கிடையாது,
உன் கூட பிறந்தவங்க கிடையாது, சபையில இருக்கிறவங்க கிடையாது, ஏலியன், நமக்கு தெரியாத அறியாத ஒரு மக்கள், ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாருன்னா தெரியாதவங்க வரும்பொழுது ஏத்துக்கோ நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. திருடனா இருக்கலாம், கொலைகாரனா இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அவன் வீட்டுக்குள்ள வந்த பேருக்கு நம்ம விட்டுருவோமா? ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னா வீட்டுக்குள்ள வந்தா, ரோட்ல போறவங்க வரவங்க வீட்டுல விட்டுற முடியாதுல்ல. எப்படி விட முடியும்? ஃபாரினரை வந்து உள்ள கூப்பிட்டு விருந்து பண்ணனாக்கா, ஃபாரினர், கர்த்தரால் அனுப்பப்படுற ஃபாரினர் நீங்க உள்ள கூப்பிடணும்னாக்கா இந்த பை ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்பின் ஆஃப். ஒரே மனைவிக்கு உண்மையான புருஷன், அது நிமித்தமாக வருகிற ஜாக்கிரதை உள்ள மனம், அது நிமித்தமாகிற வெளிச்சம் உள்ள கண்கள், அது நிமித்தமாக வருகிற ஒழுங்குள்ள வாழ்க்கை. அப்போ அவருக்கு தெரிஞ்சிட வர்றது மெய்யான ஸ்ட்ரேஞ்சரா, கர்த்தரா அருளப்பட்டவர் தானா, இவருக்கு தான் ஊழியம் செய்யணுமா, இவருக்கு தான் கிறிஸ்துவை காட்டணுமா, இந்த ஆத்மாவுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணுமா, இல்லைனாக்கா உள்ள வருவன் கேடியா, இல்ல குடிகாரனா, இல்ல திருடுனா, இல்ல கொலைகாரனான்னு தெரியாது, வந்து என்னவனு பார்த்து வறுத்து விட்டு போயிடுவான், பார்த்துட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு. ஸோ டேஞ்சரஸ் மினிஸ்ட்ரி அது ஆக்சுவலி ஹாஸ்பிட்டாலிட்டி. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத உள்ள கூப்பிட்டு ஊழியம் செய்யன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம் தெரியாது, ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம் தெரியாது, ஆண்டவர் அறியாத ஒரு ஏழையா இருக்கலாம், ஒரு விதவையா இருக்கலாம், ஒரு கைவிடப்பட்ட அனாதை பிள்ளைகளா இருக்கலாம், யார் வந்தாலும் இருக்கலாம். கர்த்தர் வந்து நம்ம கதவை தட்ட வைப்பாரு. ஆனா அவங்களுக்கு கரெக்டா ஊழியம் செய்யணும். வந்து உங்க உண்மையிலேயே தேவனால் அருளப்பட்ட ஒரு ஏலியன் தானா, அந்நியன் தானா, அந்த அந்நியரை உபசரி, கரெக்டான வார்த்தை, அந்நியர்கள், நமக்கு தெரியாத அந்நியன், அவனுக்கு உபசரிக்கும் பொழுது இவர் உண்மையிலே தேவனால் அருளப்பட்ட ஆள் தானா என்று தெரியணும்னாக்கா இந்த சுபாவங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு ரொம்ப அவசியம். லைஃப் இஸ் ஆர்டர், எது டிஸ்ஆர்டர் ஆகுதா கிளீனா தெரிஞ்சிடும். ஸோ இங்கே இந்த ஷோயிங் ஹாஸ்பிட்டல் அந்நியரை உபசரிக்கிறது தான் ஒரு கண்காணியுடைய ஊழியமே தொடங்குதுங்க. அங்கந்தான் ஊழியம் தொடங்குது. வாட் யூ மீன் பை இட்? அது ஆன பேருக்கு தான் என்ன வருது வார்த்தை? போதக டீச்சிங் பிகின்ஸ் தேர். எத்த ஒண்ணு டீச்சிங் கிடையாது, எத்த ஒண்ணு போதனை கிடையாது. போதனை லாஸ்ட். ஃபர்ஸ்ட் யாரு போதிக்கிறதுக்காக யாருக்கு போதனை செலுத்தணுமோ அவர்களை ஒரு ஊழியக்காரன் வீட்டு வாசலை திறந்து உள்ள வரவேற்க வேண்டும், உள்ள கூப்பிடணும். எதற்காக? அந்நியரை உபசரிக்கிறதுல இருந்து தான் போதக செய்கிற ஊழியம் தொடங்குது. லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப குயிக்கா சொல்லி முடிச்சிடும். ஓகே, அடுத்த வாரம் what do you mean by able to teach? ஆபிரகாம் 2 தூதர்கள், கர்த்தரே 3 பேர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களை உபசரித்தார். ஹோ கிரேட். அவருக்கு ஆரம்பத்தில் தெரியல, ஆனா அப்புறம் போக போக தெரிஞ்சு வந்து இந்த கர்த்தர் தான் நல்லா புரிஞ்சுது அவருக்கு. அதனால கர்த்தர் ஒன்று அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுற பாருங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். கூப்பிட்டு அவங்கள விசாரிச்சு சோறை போட்டு அவர் ஒரு சர்வெண்ட் மாதிரி பரிமாறுற ஒரு வேலைக்காரனாக அப்படியே பக்கத்துல நிலைகிறாரு. ஸ்டீஃபன் யாரு? சோறு பரிமாறுறாரு. ஷோயிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. உங்களில் 7 பேரை நீங்களே தேர்ந்தெடுங்க. ஹூ ஷோ ஹாஸ்பிட்டாலிட்டி. விசாரிக்கணும், கேர் பண்ணணும். அடிபட்டிருந்தாக்கா அந்த காயங்களை தொடிக்கணும், பசியா இருந்தாக்கா ஆகாரம் கொடுக்கணும், தாகமா இருந்தா தண்ணீர் கொடுக்கணும், தூங்காம இடையில இருந்தாக்கா ஒரு 2 நாள் படுக்கிறதுக்கு இடத்தை ஏற்படுத்திக்கணும். தட்ஸ் காலிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஃபர்ஸ்ட் லெட் ஹிம் ஹேவ் ஹிஸ் சோல் இன் ஹிஸ் பாடி. ரொம்ப சாவர நிலைமைக்கு கர்த்தர் யாருன்னு அந்நியர், இங்க அந்நியர்னு சொன்னா ஒரு பணக்காரன் நினைச்சுக்க கூடாது. நீங்க தரித்திரர்கள், நம்ம கிட்ட எதிர்பார்த்து வருகிறவர்கள், இல்லை என்று கை ஏங்குகிறவர்கள், அவங்க யாரும் நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து உயிரை காப்பாற்றணும். ஃபர்ஸ்ட் சோறுகிற போட்டு கொஞ்சம் உயிரை காப்பாத்தி தென் யூ டூ டீச்சிங் மினிஸ்ட்ரி. உயிரை காப்பாத்து, ஃபர்ஸ்ட் உயிர் போயிட போகுது, பிறகுதான் அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். எதற்காக? அந்நியருக்கு வீடு வாசலை திறக்க வேண்டும் ஒரு கண்காணியானவன். கண்காணியானவன் ரகசியமா எந்த ஒரு பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு அடையாளமே வந்து அவர் எப்போதும் யாரு வந்தாலும் வீடு திறந்திருக்கிறதுக்காக.
நீங்க தாராளமா வந்து என் வீட்டை பார்க்கலாம். எந்த விதமான இல்லீகலுக்கு அடுத்த கானூனுக்கு விரோதமான எந்த ஒரு பொருள்களும் என்னிடத்தில் இல்லை. கிளியர். என் கை சுத்தமா இருக்கு. நீங்க தாராளமா வீட்டுக்குள்ள வரலாம். எந்த தவறான உருவமும் என்னிடத்தில் இல்லை. நீங்கள் தாராளமா வந்து பார்க்கலாம். யாருடைய பொருளும் என்னிடத்தில் இல்லை. நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். நீங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது எந்த தகாத காட்சிகள் நான் பார்க்கவில்லை. நீங்கள் தாராளமா வந்து பார்க்கலாம் என்று ஒரு ஊழியக்காரன் வீடு வாசலை திறந்து காண்பிக்க வேண்டும் அந்நியர்களை உபசரிக்கும் பொழுது. யாருமே உள்ள சேர்க்காம வீட்டுக்கு வர்றதுக்கு முந்தி நீ நடு ரோட்ல அவரை பார்த்து வேற திசையில கொண்டு போயிட்டீனாக்கா, தேர் இஸ் சம்திங் ராங். உன்னுடைய பெட்ரூம் வரைக்கும் கூட்டு போக சொல்லவில்லை. ஜஸ்ட் ஓபன் தி டோர், லெட் ஹிம் கம் இன் யுவர் லிவிங் ரூம். பொதுவா நீ நிக்கிற இடத்துல வரட்டும். உக்காந்து தாகத்திற்கு தண்ணி குடிக்கிற இடத்துல வந்து நிக்கிட்டும் ஒருத்தன். அந்த இடத்து தான் கேட்கிறாரு. மழை வந்தாக்கா கொஞ்சம் ஓரமா ஒதுங்குவதற்கு, வெயில்ல கொஞ்சம் ஓரமா நிழல் கிடைக்கத்தக்கதான் வீட்டு ஓரத்துல இடம் கிடைக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை அது. உங்க பர்சனலா எடுத்து காட்டுறதை பத்தி சொல்லப்படவில்லை. ஜஸ்ட் ஓபன் தி டோர். ஐ அப்ரிஷியேட் போத்திவா தன் மனைவியை தவிர எல்லாவற்றையும் யோசேப்புக்கு, ஜோசப் வாஸ் a alien, எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்றாரு. யோசேப்பு மதியாவுக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறான். போத்திபா கொடுக்காத அவன் மனைவியை தவிர மற்ற எல்லா இடத்திலும் யோசேப்பு சுற்றி திரிந்தான். போத்திபாவுடைய பெட்ரூம் தவிர. போத்திபா எவ்வளவு உண்மையா இருக்கிறான்றது ஜோசப்க்கு தெரியும். அந்நியரை உபசரிக்கும் பொழுது எப்போ வீடு வாசல் ஒரு ஊழியக்காரன் அந்நியருக்கு திறக்கிறானோ, he is qualified to handle the word of God. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு நிலைக்கு தகுதி உள்ளவராக அவர் நிற்கிறார். ஏன் அந்நியர்கள் உன்னை தேடி வராங்க? கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் நம்பி அவருடைய மந்தைகளை அனுப்புகிறார். அதுக்கு அடுத்துதான் போதகத்தை செய்ய வேண்டும். என்ன போதகம் செய்யணும்? என்ன போதனை செய்யணும்? அது அடுத்த வாரம் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏழை தரித்திரன் நம்மை அறியாத ஒரு ஃபாரினர் வரும் பொழுது ஒரு ஊழியக்காரன் கர்த்தரே கொண்டு வந்தால் அந்த ஊழியக்காரன் அவங்களுக்கு வீடு வாசலை திறந்திருக்க வேண்டும். தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அவங்க உயிர் பஞ்சத்திலும் வியாதியிலும் நோயிலும் செத்து போகாதபடிக்கு ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாற்றணும். சேவ் த பீப்புள், ரட்சிக்கணும். பிறகு என்ன பண்ணோம்? சத்தியத்தை போதிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுநாதர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அவருக்கு ஒரு பெரிய அருமனை அப்ப இருக்கல, இருந்திருந்தாக்கா கண்டிப்பா அந்த அருமனையில சேர்த்திருப்பாரு. ஆகியால் தான் அவர் சொன்ன வார்த்தை, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. எந்திரிச்சுனாக்கெல்லாம் உட்கார வச்சிருப்பாரு. அதனால அவர் ஒட்டுமொத்த வனத்துல கூப்பிட்டு எல்லாருக்கும் உபசரித்து சச்சித்தை போதிச்சு அனுப்பிவிட்டார். பசியா இருக்கணும்னு கர்த்தர் சும்மா உள்ள, அவங்க வியாதிஸ்தன் வந்தவனும் சும்மா உள்ள. தட்ஸ் கண்காணியோட வேலையை மனுஷனை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். லுக்கிங் இன்டு மேன், அதான் கண்காணியோட ஊழியமே.